शोभितं तद्वनं दिव्यं मत्तकोकिलनादितं वसन्तलक्ष्मी संयुक्तं காமி காம பிரவர்தனம். இந்த வனம்ல வசந்தலட்சுமி நிரந்தரமா இருந்துருக்கா. வசந்த ருத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்களும் இங்க கிடைச்சிருக்கு. வசந்தலட்சுமி எல்லாத்திலயும் நிறைந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த காப்பர் பிரகாரம் முடியறது. ताम्रसालादुत्तरत्र सीससालः प्रकीर्तितः समुच्राय स्मृतोभ्यस्य सप्तयोजन संख्ययाम्. இப்ப வரைக்கும் 3 பிராகாரம் வர்ணனைகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது 4வது பிராகாரம் பத்தி பார்க்க போறோம். தாமிர பிராகாரம் தாமிர பிராகாரம் அதை தாண்டினதுக்கு அப்புறமா வரதுதான் சீச பிராகாரம் அப்படின்னு சொல்றது. இது எப்படி இருக்குன்னா வால் மேட் ஆஃப் லெட் மெட்டல், அதாவது ஈயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெட்டல்னால ஆயிருக்கு. இது கூட முன்னாடி இருந்த 3 பிராகாரம் மாதிரியே 7 யோஜனையில இருந்துட்டு இருக்கோம். சந்தான வாட்டிகா மத்தியே சாலயோஸ்து த்வயோன்ருப தசயோஜன கந்தஸ்து பிரசூனானாம் சமந்ததஹ. தாமிரம் அப்புறம் சீச பிராகாரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சந்தன வாட்டிகா இருக்கும். அதாவது சந்தன விருட்சம் மரம் 2 பிராகாரத்துக்கு நடுவுல இருக்கும். இந்த வனம்ல இருக்கக்கூடிய பிளவர்ஸோட வாசனை 10 யோஜனைகள் வரைக்கும் பரவி இருக்கும். हिरण्याभानि कुसुमान् युत्पुल्लानि निरन्तरम् अमृतद्रव संयुक्त बलानि मधुराणि च. அங்க சந்தன மரத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாமே கோல்டன் கலர்ல இருந்துட்டு இருக்கும். அங்க மரத்துல இருக்கக்கூடிய பழமெல்லாம் அமிர்தம் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கிரீஷ்மர்துர்நாயகஸ்தஸ்ய வாட்டிகாயா நிருபோத்தம शुक्र श्रीश्च सुशिश्रीश्च द्वे बार्ये तस्य सम्मते. கிரீஷ்ம ருத்து அங்க இருக்கக்கூடிய வனத்துக்கு ராஜா. இந்த சந்தன மரங்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவன் அங்க இருந்துட்டு இருக்கான். இவனுக்கு சுகஸ்ரீ சுச்சிஸ்ரீ அப்படின்னு 2 வைஃப்ஸ், அவளோட சேர்ந்துட்டு இந்த வனத்தை காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கான். सन्तापत्रस्तलोकास्तु वृक्षमूलेषु संस्थिताः नाना सिद्धैः परिवृतो नाना देवैः समन्वितः. இந்த வனம்ல சித்தர்கள் எல்லாம் அவா பரிவாரத்தோடையும் தேவர்கள் எல்லாரும் இந்த வனத்துல இருந்துட்டு இருக்காளாம். विलासिनीनां वृन्दैस्तु चन्दनद्रव पङ्किलैः पुष्पमालाभूषितैस्तु तालवृन्दकराम्बुजैः. இங்க விலாசினின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் கூட்டம் கூட்டமா இருக்காளாம். இவா பூமாலைய ஆபரணமா போட்டுண்டு பாம் ட்ரீயால பண்ண ஃபேன் அதை கையில வச்சுட்டு இருக்கா. அங்க சித்தர்களும் தேவர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இங்க இருக்கக்கூடிய இந்த விலாசினி பெண்கள்லாம் சந்தனத்தை உடம்பு முழுக்க பூசிட்டு இருந்துட்டு இருக்காளாம். प्राकारशोभितो राजन् शीतलाम्बुनिषेविभिः सीससालादुत्तरत्राप्यारकूटमयः शुभः. ராஜன்னு சொல்ற அந்த வியாச மகரிஷி ஜனமேஜயனுக்கு இந்த சீச பிராகாரம் பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காராம். சீதலம் அப்படின்னா சில்லு சொல்றோம், அம்புனா நீர். சோ இங்க சித்தர்கள் எல்லாம் இங்க வரக்கூடிய சில் வாட்டர் அதெல்லாம் குடிச்சுண்டு ரொம்பவும் சுகமாக இருந்துட்டு இருக்காளாம். இந்த சீச பிராகாரம் இது இங்க முடியறது. இதை தாண்டின உடனே ஆரக்கூட்ட பிராகாரம், அதாவது பிராசாலான பிராகாரம் ஸ்டார்ட் ஆகுதான். प्राकारो वर्तते राजन् मुनियोजन दैर्घ्यवान् हरिचन्दन விருக்ஷானாம் வாட்டி மத்தியே தயோ ஸ்மிருதா. இந்த பிராகாரம் கூட முன்னாடி எல்லாம் பார்த்த பிராகாரம் மாதிரியே தீர்க்கமா விசாலமா இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. 7 யோஜனை அளவுல இருக்கு. சாண்டல்வுட் கார்டன்ஸ் இங்க நிறைய இருக்கு. இது இங்க வரவாளுக்கெல்லாம் விஸ்ராந்திய கொடுக்கறதாம். सालयोरतिनादस्तु वर्षर्तुर्मेघवाहनः विद्युत् पिङ्गल नेत्रश्च जीमूतकवच स्मृतः. இங்க ராஜா வருஷ ருத்து, அவன் மேக வாகனம் மேல கொலு இருக்கான். அவனோட கண்ணு எப்படி இருக்குன்னா பிரவுனிஷ் எல்லோ இல்லாட்டி ஆரஞ்சு கலர், அதாவது லைட்னிங் மாதிரி பலன்னு இருக்கும். அவன் மேகத்தை கவசமா தரிச்சுட்டு இருக்கான். वज्र निर्घोष मुकरश्चेन्द्र दन्वा समन्ततः सहस्रशो वारिधारा मुञ्चन्नास्ते गणावृतः. வஜ்ரம் மாதிரி அவன் கர்ஜிச்சுட்டே இருக்கானாம். அவன் பேசினாலே இடி மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கான். இவன் இந்திரதனுசு கையில வச்சுட்டு இருக்கான். பயங்கரமா மழை கொடுத்து இந்த ஹரிச்சந்திர வனம் போஷாக்கா இருக்கிறதுக்கு இவன் உதவி பண்றானாம். नभश्रीश्च नभस्य श्रीस्वरस्यारस्य मालिनी अम्बादुला निरत्निश्च பிரமந்தி மேகயந்திகாம். வருஷ ருத்துக்கு வருஷம் வர வைக்க ஹெல்ப் பண்றவாளோட பேரெல்லாம் இதுல சொல்லிருக்கா. நபஸ்ரீ, நபஸ்யஸ்ரீ, ஸ்வரஸ்யா, ரஸ்யமாலினி, அம்பா, துலா, நிரத்னி,
அப்ரமந்தி, மேகயந்திகா அப்படிங்கிறவாள்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்றாளாம். வர்ஷயந்தி சிபுனிகா வாரிதாரா ச சம்மதாக வர்ஷர்த்தோ த்வாதச ப்ரோக்தா சக்தயோ மதவிஹ்வலாக. முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன அந்த பேரோட சேர்த்து வர்ஷயந்தி, வாரித்ரா, சிபுனிகா இவா எல்லாரும் ஒரு 12 சக்திகள் ஃபார் வருஷ ருத்து, அவனோட வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவனோட சேர்ந்துட்டு இந்த ஹரிச்சந்தன வனத்தை இவா எல்லாருமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காளாம். நவ பல்லவ விருக்ஷாச்ச நவீன லதிகான்விதாக ஹரிதானி த்ருணான்யேவ வேஷ்டிதாயைர்தரா கிலா. இந்த ஆரக்கூட்ட பிராக்காத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகள் அது எல்லாம் கூட புதுசா அன்னைக்குதான் அலர்ந்த செடிகள் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். புதுசா கொடி வகைகள் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த இடமே மொத்தமா பச்சை பசேர்னு ரொம்ப கிரீன் கிராசஸோட இருந்துட்டே இருக்குமா. நதி நத பிரவாகாஷ்ச பிரவஹந்தி ச வேகதஹ சராம்சி கலுஷாம்பூனி ராகி சித்த சமானி ச. அந்த வனம்ல இருக்கக்கூடிய நதிகள் எப்பவுமே வேகமா பிரவாகம் பண்ணிட்டே இருக்கான். சலசலன்னு ஓசையோட இருந்துட்டே இருக்கு. ரொம்ப தூய்மையாகவும் தெளிந்தும் காணப்படுமா. வசந்தி தேவா சித்தாஷ்ச ஏ தேவி கர்மகாரிணஹ வாபி கூப தடாகாஷ்ச ஏ தேவ்யர்த்தம் சமர்ப்பிதாக. இந்த ஹரிச்சந்தன வனம்ல தான் புவனேஸ்வரி தேவி பூஜைக்கு வேலை பண்ணக்கூடிய அந்த தேவதைகள், சித்தர்கள் அவ எல்லாரும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். அந்த வனம்ல இருக்கக்கூடிய வெல்ஸ், வாட்டர் டேங்க்ஸ், லேக்ஸ் அதுல இருந்து தண்ணி எடுத்துன்னு போய் புவனேஸ்வரி தேவிக்கு யூஸ் பண்ணிக்கிறாளாம். ते गणानि वसन्त्यत्र सविलालाश्च साङ्गनाः ஆரகூட்டமயாதக்ரே சப்தயோஜன தைர்யவான். இந்த பிராகாரம்ல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றவா அவளோட வைஃபோட சேர்ந்து இந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. இதை தாண்டி உள்ள போனாக்க இன்னும் பெரிய பிராகாரம் ஒண்ணு நம்ம பார்க்க முடியும். அதுவும் 7 யோஜனையில இருக்கு. அதை பத்தி அடுத்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். பஞ்சலோகாத்மகசாலோ மத்யே மந்தாரவாட்டிகா நானா புஷ்பலதா கீர்ணா நானா பல்லவ சோபிதா. 6th பிராகாரம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரக்கூட்டம் அதை தாண்டின உடனே 7 யோஜனையில இந்த பிராகாரம் இருக்கு. பஞ்சலோகமால ஆன கோட்டை இது. அதாவது அயன், பிரான்ஸ், காப்பர், லெட், பிராஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தாலியானது இந்த கோட்டை. இரும்புக்கும் பஞ்சலோகத்துக்கும் நடுவுல இங்க மந்தார வனம் ஒண்ணு இருக்காம். இந்த வனம்ல எப்பவுமே நிறைய புஷ்பங்கள் இருந்துட்டே இருக்காம். அதிஷ்டாதாத்ர சம்பிரோக்த சரத் ருதுரநாமயக இஷு லக்ஷ்மீரூர்ஜலக்ஷ்மீர் த்வேபார்யே தஸ்ய சம்மதே. இந்த மந்தார வனத்துக்கு ராஜா சரத் ருது, இஷுலக்ஷ்மி, ஊர்ஜலக்ஷ்மின்னு 2 வைஃப்ஸோட இந்த பஞ்சலோக பிராகாரத்தை காத்துட்டு இருக்கானா. நானா சித்தாவசந்த்யத்ர சாங்கநாச பரிச்சதாக பஞ்சலோகமயாதக்ரே சப்த யோஜன தைர்யவான். இந்த 6th பிராகாரம்ல இருக்கிற மந்தாரவனம்ல எவ்வளவோ சித்தர்கள் அவ வைஃப்ஸ் அண்ட் பரிவாரத்தோட இருந்துட்டு இருக்காளாம். பஞ்சலோகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போனாக்க இன்னொரு தீர்க்கமான பிராகாரம் ஆரம்பிக்கிறது. இதோட பஞ்சலோக பிராகார வர்ணனையானது கம்ப்ளீட் ஆகுது. दीप्यमानो महाशृङ्गैर्वर्तते रौप्यसालकः पारिजाताटवी मध्ये प्रसूनस्तपकान्विता. இங்க மகாசிருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய சிகரங்கள் அடங்கின கோட்டை, அதாவது ஒரு மதில் சுவர் இருக்காம். ரௌப்பியசாலா அப்படின்னாக்க வெள்ளியாலான பளபளக்கக்கூடிய மதில் சுவர் ஒண்ணு இங்க இருக்கு. இது 7வது பிராகாரம். இந்த 2 பிராகாரத்துக்கு நடுவுல பாரிஜாத மரம் இருக்காம். பூங்கொத்துகளால அந்த பாரிஜாத வனம் நிறைஞ்சு இருக்காம். दशयोजन गन्धीनि कुसुमानि समन्ततः मोदयन्ति गणान् सर्वान् ये देवी कर्मकारिणः. அங்க இருக்கக்கூடிய பூக்கள் அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய வாசனை ரொம்ப ரம்யமா இருக்காம். 10 யோஜனை தூரத்துக்கு பரவி இருக்கு. புவனேஸ்வரி தேவிக்கு சேவை செய்யக்கூடியவா எல்லாரும் இந்த வனத்துல இருந்து வரக்கூடிய வாசனைய ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காளாம். तत्रादिनाथ सम्प्रोक्तो हेमन्तोर्दुर्महोज्वलः सगनः सायुधः सर्वान् रागिनो रञ्जयन्नभः. பாரிஜாத வனத்துக்கு அதிபதி மகா தேஜஸ் பொருந்தின ஹேமந்த ருது. இவன் தன்னோட ஆயுதங்களோடவும் கணங்களோடவும் எல்லார் மனசுலயும் பரவசம் பண்ணிட்டு இருக்கானாம். சஹஸ்ரீஷ்ச சஹஸ்யஸ்ரீர் த்வேபார்யே தஸ்ய சம்மதே வசந்தி தத்ர சித்தாஷ்ச ஏ தேவி விரதகாரிணஹ. சஹஸ்ரீ, சஹஸ்யஸ்ரீ அப்படின்னு 2 மனைவிகளோட ஹேமந்த ருத்து இந்த பாரிஜாத வனத்துல இருந்துட்டு இருக்கானாம். தேவி விரதத்தை கடைபிடிக்க கூடிய ரிஷிகள், தேவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் எல்லாரும் 7வது பிராகாரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாரிஜாத வனத்துல இருந்துட்டு இருக்காளாம். இதோட இந்த 7th பிராகாரம் கம்ப்ளீட் ஆகுது.
रौप्यसालमयादग्रे सप्तयोजनदैर्घ्यवान् सौवर्णसाल सम्प्रोक्त स्तब्धहाटककल्पितः. வெள்ளிக்கோட்டை அதை தாண்டி முன்னாடி போனாக்க 7 யோஜனையில இன்னொரு பிராகாரம் ஒண்ணு இருக்கு. அதுதான் சௌவர்ண சாலை, அதாவது கோல்டு பிராகாரம். இது கலப்படமில்லாத பியூர் கோல்டால ஆன பிராகாரம். இது மத்தியே கதம்ப வாட்டி தூ புஷ்ப பல்லவ சோபிதா கதம்ப மதிராதாரா பிரவர்த்தந்தே சஹஸ்ரஷஹ. அந்த பிராகாரம் நடுவுல கதம்ப வனம் இருக்கான். கதம்ப மலர்கள் எல்லாம் பூக்கக்கூடிய கதம்ப மரங்கள் அந்த இடத்துல இருக்கு. நிறைய பூக்கள், இளம் காய்கள், இது எல்லாமே அங்க இருக்கான். அதுல இருந்து வரப்பட்ட தேன் இந்த இதுல ஒரு பிரவாகமா ஓடிட்டு இருக்கான். யாபிர்நீபீத பீதாபிர்நிஜானந்தோனுபூயதே தத்ராதிநாத சம்பிரோக்தஸ் ஷைஷிரத்துர் மகோதயஹ. யாரெல்லாம் அந்த கதம்ப பூலேந்து வரக்கூடிய தேனை சாப்பிடுறா அப்படின்னாக்க, தேவிக்கு சேவகம் பண்றவா எல்லாரும் அந்த தேனை சாப்பிட்டு இருக்காளாம். அவளுக்கு என்ன ஆகிறது, அந்த தேனை சாப்பிடுறதுனால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆத்மானந்தம் கிடைக்கிறதாம். இந்த வனத்துக்கு அதிபதி சிசிர ருத்து. तपश्रीश्च तपस्य श्रीद्वेभार्ये तस्य सम्मते मोदमानः सहिताभ्यां वर्तते शिशिराकृतिः. தபஸ்ரீ தபஸ்யஸ்ரீ அப்படின்னு 2 வைஃப்ஸோட சிசிர ருத்துவானவன் அந்த இடத்துல கதம்பவனத்தோட அழக ரசிச்சுட்டே அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கான். நானா விலாச சம்யுக்தோ நானா கணசமாவிருதக நிவசந்தி மகாசித்தா ஏ தேவி தானகாரிணக. இங்க இந்த ஸ்வர்ண பிராகாரம்ல சிசிர ருத்துவும் அவனோட கணங்களும் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு அங்க இருந்துட்டு இருக்கான். புவனேஸ்வரி தேவியில மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தானம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள்லாம் தயாரா இருந்துட்டு இருக்காளாம். நானா போக சமுத்பன்ன மகானந்த சமன்விதாக சாங்கனாஃப் பரிவாரைஸ்து சங்கஷஃப் பரிவாரிதாக. இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லா விதமான சுக போகங்களையும் அனுபவிச்சுட்டு மகா ஆனந்தத்தோட இருந்துட்டு இருக்காளாம். சித்தர்கள் தங்களோட பரிவாரத்தோடையும் வைஃப்ஸோடையும் சந்தோஷமா இந்த 8th பிராகாரமான கோல்டன் பிராகாரம்ல கதம்ப வனம்ல இருந்துட்டு இருக்கா. இதோட கோல்டன் பிராகாரமானது முடியறது.